பகவத்கீதையின் 6வது பாடம். உங்கள் மனதை மக்களால் நிரப்புவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நிரப்ப முயற்சிக்கும் வரை உங்கள் மனம் ஒருபோதும் நிறைவடையாது. உங்களுடன் நிரந்தரமாக யாரும் இல்லை. உங்களின் கடந்த கால அனுபவங்களை பாருங்கள். நீங்கள் மிகவும் மதிக்கும் நபர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் இல்லை. தான் எதிர்த்து போரிடப் போகும் மக்கள் தன் சொந்தக்காரர்கள் என்று அர்ஜுனன் கண்டதும் அவன் மனம் கலங்கியது. அப்போது பகவான் கிருஷ்ணர் அவருக்கு கீதையின் அறிவை கொடுத்து விளக்கினார். இவர்கள் நீங்கள் இணைந்திருப்பவர்கள். உங்களை மீண்டும் மீண்டும் கொல்ல சதி செய்தவர்கள் இவர்கள்தான். உங்கள் மனைவியை அவமதித்தவர்கள் இவர்கள். பீமனுக்கு விஷம் கொடுத்து உன்னை வனவாசத்தில் வீடு வீடாக அலையச் செய்தான். இன்று நீங்கள் அவர்களை உங்கள் சொந்தம் என்று அழைக்கிறீர்களா? இது நம் எல்லோருடைய கதையும் கூட. நம்முடையது என்று திரும்பத் திரும்ப கூப்பிட்டு நம் வாழ்க்கையை கழிப்பவர்களே பெரும்பாலும் நம் துன்பங்களுக்கு காரணம். நம்முடைய பெரும்பாலான பிரச்சனைகள், வலிகள் மற்றும் துன்பங்கள் நாம் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டவர்களிடமிருந்து வருகிறது. எனவே இவ்வுலகில் உறவை வெளிப்படுத்தும் ஆசையில் உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதற்காக முயற்சி செய்யாவிட்டால் அதற்காக போராடாதே. அது கிடைக்காத போது அழவோ வருந்தவோ உனக்கு உரிமை இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுடையது. இங்கு நீங்கள் எதை விரும்பினாலும் அதை பெறுவதற்கான பொறுப்பும் உங்களுடையது. மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ குற்றம் சொல்லாதீர்கள். நீங்கள் எதையாவது பெற முடியாவிட்டால் முழு பொறுப்பும் உங்களுடையது. எனவே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ முதலில் அதற்கு தகுதியானவராக இருங்கள். மேலும் தகுதியுடையவராக மாற உங்களுக்காக வேலை செய்வதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம்.